தொலைந்துவிட்ட ஜனனம் பார்ட் 2 வீடியோ. பார்வதியின் குடும்பத்தினருக்கு ஊரில் நல்ல மரியாதை இருந்தது. இவளது அப்பா தோட்ட கங்காணியாக இருந்தார். கங்காணி வீடு என்றால் தோட்டத்தில் அக்காலத்தில் நல்ல மரியாதை இருக்கும். இவ்வாறான நற்குடியில் பிறந்த பார்வதி திருமணம் முடித்து சொந்த ஊரிலேயே மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள். அவள் ஈன்றெடுத்த முதல் பிள்ளை ஆண் பிள்ளை. குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கிற பார்வதி வளமையை விட செழிப்பாக காணப்பட்டாள். பார்ப்பவர்கள் பொறாமை கொள்ளும் அளவுக்கு அவளது இல்லற வாழ்க்கை குதூகலமாக இருந்தது. பிறர் சந்தோஷமாக வாழ்வதை சகித்து கொள்ளாதவர்கள் பலர் இன்றும் உள்ளனர் அல்லவா? சீலனுக்கு 2 வயது இருக்கும்போது உறவினர்களின் சதிப்பின்னலால் பார்வதி தனது பிறந்த வீட்டை விட்டு வெளியேறி தன் கணவனுடைய ஊரில் வசிப்பதற்கு சம்மதித்தாள். நல்ல மரத்தில் ஒரு புல்லுருவி என்பார்களே, இதைத்தான் போலும். கணவனுடன் ஊருக்கு செல்லும் போது சீலனை கூட்டிச் செல்ல மறந்து விட்டாளா அல்லது மறந்து விட்டார்களா என நான் அறியேன். சீலன் தன் தாயின் பிறந்த வீட்டிலே பச்சிலம் பாலகனாய் தனித்து விடப்பட்டான். அவனுக்கு பிறகு அவளுக்கு இன்னும் 2 குழந்தைகள் இருப்பதாக ஊரார் கூற கேட்டு அறிந்து கொண்டேன். சீலன் அன்றிலிருந்து தாயின் அரவணைப்பின்றி வளர்ந்தவன் என்பதை விட தாயின் பெற்றோர்களால் வளர்த்து விடப்பட்டான் என்பதே உண்மை. பள்ளி பருவத்தில் தனது முழு கவனத்தையும் படிப்பிலே செலுத்தினான். வகுப்பில் முதல் மாணவனாக திகழ்ந்தான். சீலனின் திறமையை கண்ட ஆசிரியர்கள் வீடு தேடி வந்து இவனை பாராட்டி செல்வார்கள். கல்வி தந்த வெற்றிகள், பாராட்டுக்கள் அந்த பிஞ்சு மனதில் பெற்றோரின் அரவணைப்பில்லாத குறையை பெரிதாக வெளிக்காட்டவில்லை. கால ஓட்டத்தில் சீலன் வளர்ந்து ஒரு அரசாங்க தொழிலில் இருப்பதை எண்ணி என் மனம் அவனை காணும் நேரங்களிலெல்லாம் பூரிப்படையும். சிறு வயது முதலே தாய் தந்தையரை பிரிந்திருந்ததால் தாய் பாசத்தினை அறிந்திராதவன். அது அவனுக்கு தேவைப்பட்டிருக்கவும் இல்லை. உனக்கு பிடிக்காதவர் யார் என்று கேட்டால் அவனிடமிருந்து வரும் பதில் அம்மா என்பதுதான். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கணும்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.